அனைவருக்கும் வணக்கம். நேற்று லெவல் 8ல் வந்து நம்ம வந்து நிறைய ஃபார்மேட் செல்ஸை பற்றி விரிவாக பார்த்தோம். இன்றைக்கி வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸான ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ரொம்ப கவனமாக பாருங்கள். வீடியோவை பார்த்த பிறகு இதை மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு முந்தின லெவலில் வந்து நம்ம ஃபார்மேட் செல்ஸ் யூஸ் பண்ணி சில கலர்ஸ்லாம் கொடுத்து என்னமோ வச்சுருக்கிறோம். இதெல்லாம் முதல்ல கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதில் போயிட்டு இதில் என்ன பண்ணிடணும், அந்த பார்டர் அப்படிங்கிற ஆப்ஷனில் ஸ்டைலில் நன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. உங்களுக்கு ஸ்டைல் வந்து காணாமல் போயிடும். திருப்பி ஒன் மோர் டைம் பண்ணுறேன். Ctrl 1 ப்ரெஸ் பண்ணுறேன். இது என்ன பண்ண நன் கொடுத்துட்டா கூட இங்கே இருக்கும் ஆப்ஷன், இந்த நன் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுங்க. ஸோ அந்த பார்டர் வந்து நார்மல் ஆகிடுச்சு. ஸோ நார்மலான பார்டரே போதுன்னு நினச்சிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிங்கனால இங்கேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா ஆல் பார்டர்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த பேக்ரவுண்ட் கலர்லாம் நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கேயே ஒரு ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதிலே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணால் கூட அங்கேயே என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து நோ ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த நோ ஃபில் ஆப்ஷன் யூஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்மேட்ஸ்லாம் போயிடும். சரியா? ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பாருங்கள். இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3, ஷீட் 4 இருக்குது. ஸோ ஒரு எக்ஸல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி நிறைய ஷீட்ஸ் சேர்ந்து தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒர்க் புக் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஒர்க் புக்கில் நீங்கள் எவ்வளோ ஷீட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னொரு ஷீட் யூஸ் பண்ணணுன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும், இன்னொரு ஷீட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த ஷீட்டை நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், அதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து டேப் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஷீட்டுக்கு வந்து ஏதாவது கலர், அதாவது இந்த இடத்துல சும்மா டிஃப்ரெண்ட் பண்ணி காமிக்கிறதுக்காக ஏதாவது கலர்ஸ் வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் கலர்ஸை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இதுக்கு பேர் எதாவது வைக்கணும்னா நீங்கள் ரீநேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கொடுத்துட்டு இப்போது சாம்பிளுக்கு ஏதாவது டெக்ஸ்ட் கொடுக்கறனா நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். சரியா? இல்லை டபுள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து செஞ்சிடும், உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? சரி, இது வந்து நீங்கள் ஷீட்டை வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் டெலிட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதாங்க. நீங்கள் அப்புறம் என்ன நினச்சாலும் திருப்பி கொண்டு வரவே முடியாது. ஸோ அதனால் தயவு செஞ்சு டெலிட் கொடுக்கும்போது மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெலிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன போய்டும், ஃபுல் டேட்டாவும் காணாமல் போயிடும். ஸோ அதனால் அதை மட்டும் பண்ணாதீங்க. சரியா? கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஓகேவா? சரி, திருப்பி இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை அப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். இப்போ என்னென்னா இந்த டேட்டாவை நான் காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு ஷீட்டுக்கு நான் கொண்டு போக போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா இதை ஃபுல்லாக காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு ஷீட்டை நான் புதுசாக உருவாக்குறேன். இந்த இடத்த கிளிக் பண்ணுறேன். இங்கே போய்ட்டு என்ன பண்ணுறேன், Ctrl V கொடுக்குறேன், பேஸ்ட் கொடுக்குறேன். சரியா? ஓகே, இதில் வந்து அங்கே இருக்கிற மாதிரி இங்கே வந்துருச்சு. ஸோ இதில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை. அடுத்து இன்னொரு விஷயம் கவனிங்க. பர்டிகுலராக இந்த சேல்ஸ்மேன் ஐடியும் இந்த சம் வேல்யூ மட்டும் எனக்கு அங்கே வந்தால் போதும், வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஃபுல்லாக என்ன பண்ணுவோம், செலக்ட் பண்ணுவோம். Ctrl C கொடுக்குறேன், காப்பி பண்ணுறேன். ஸோ இங்கே போய் என்ன பண்ணுறேன், நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? திருப்பி என்ன பண்ணுவோம், அதே மாதிரி இந்த சம் வேல்யூ ஃபுல்லாக ஈக்குவலண்டாக இருக்கிற சம் வேல்யூ மட்டும் நிச்சயம் செலக்ட் பண்ணுறோம். திருப்பி இங்கே வர்றேன். ஷீட் 6ல் வந்துட்டு இங்கே வச்சு என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பேஸ்ட் கொடுக்குறோம். அதேமாதிரி Ctrl V கொடுக்குறோம். இப்போ என்ன ஆகுது, எரர் வந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா இந்த சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் ரெஃபரன்ஸ்லாம் இருந்திருக்கும். ஸோ இங்கே மேலே கொடுக்கும்போது அதே பொசிஷனில் நம்ம கொடுத்துட்டதுனால அந்த ஃபார்முலாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஸோ பட் இங்கே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இதுக்கு லெஃப்ட் சைடில் எந்த வேல்யூ இல்லாதனால அது எரர் காமிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதையும் சொல்கிறேன். என்ன பண்ணுங்கள், காப்பி பண்ணும்போது சம் ஃபங்க்ஷன் இப்போ அவசியம் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள், காப்பி பண்ணுங்கள், பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணுங்கள். இதில் என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஸ்பெஷல், ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷல் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்கிற வேல்யூ மட்டும்தான் வரும், அந்த ஃபார்முலா வராது. இதனால் எரரை தவிர்க்கலாம். இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன், அல்லது Ctrl C
கொடுத்துட்டு ஷீட் 6ல் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஸ்பெஷல் வேல்யூஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. அவ்வளோதான். இப்போ என்ன ஆகும்னா அதோட வேல்யூ மட்டும்தான் வரும், அதில் இருக்கிற ஃபார்முலா வந்து உங்களுக்கு வராது. ஓகேவா? சரி, இன்னொரு விஷயம் கவனிங்க. இப்போ இதில் ஒரு கலர்ஸ் கொடுத்துருக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணுறேன். இங்கே கொண்டு வந்து என்ன பண்ணுறேன், இங்கே வந்து பேஸ்ட் பண்ணும்போது டேரெக்டாக அங்கே என்ன இருக்கோ அப்படியே வந்துடும். எனக்கு இப்போ கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டேன். எனக்கு அது வேண்டாம், இதில் இருக்கிற கலர் மட்டும்தான் எனக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை ஃபுல்லாக காப்பி பண்ணியிருக்கிறீங்க. ஆல்ரெடி காப்பி பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள், பேஸ்ட் ஸ்பெஷல் கொடுங்க. இதில் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ஜஸ்ட்டு ஓகே கொடுங்க. பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற கலர் மட்டும்தான் அங்கே வந்து வரும். இதுதான் வந்து அந்த அங்கே இருக்கிற ஃபார்மேட்டை மட்டும் இங்கே கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படிங்கிறது. நார்மலாக பேஸ்ட் பண்ணிங்கன்னா அங்கே என்ன இருக்கும் அப்படியே வரும். ஃபார்முலா இருந்தால் கூட ஃபார்முலாம் சேர்ந்து வந்துடும். பட் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து போடும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வருது. அதுக்கு தான் வந்து இந்த ஃபார்மேட் செல்ஸ் யூஸ் பண்ணுறது. அடுத்து வந்து இன்னும் முக்கியமான ஒரு டாபிக் என்னென்னா, இப்போது ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த ஃபில்டர் மெத்தட் எதுக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்கள், இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க, டேட்டா கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபில்டரை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேல்யூலாம் இங்கே இருக்குதோ அதை ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணோம். உங்களுக்கு இதில் எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் தினேஷ் டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் தினேஷ் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணுங்கள். வந்துட்டா? ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். திருப்பி கிளிக் பண்ணுங்கள். இதை இன்க்ரீஸ் பண்ணணுன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் பெருசாக தெரியும். இதில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது டேட்டா, இப்போ 2-3 டேட்டா தேவைப்படுதுன்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அது மட்டும் டிஸ்பிளே ஆகிடும். ஃபில்டர் வேண்டாம் அப்படின்னா திருப்பி ஃபில்டரை எடுத்து விட்டுருங்க. ஸோ ஃபில்டர் ஆப்ஷனில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ என்ன சொல்ல வேறங்கிறத புரிஞ்சுக்கோங்க. திருப்பி நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வச்சு நான் ஃபில்டர் யூஸ் பண்ணுறேன். இப்போது ஒரு 2-3 பேர் மட்டும் செலக்ட் பண்ணுறேன். சரியா? செலக்ட் பண்ணிவிட்டு இதை மட்டும் நான் காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல கொண்டு போகணும். அதாவது இதில் என்ன இருக்கோ இந்த டேட்டாவை மட்டும் எனக்கு இன்னொரு இடத்துல கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா ஜஸ்ட் இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கம் போல் காப்பி பண்ணுவோம், இங்கே கிளிக் பண்ணுவோம், இங்கே போய் என்ன பண்ணுவோம், பேஸ்ட் பண்ணுவோம். சரியா? இப்போ நம்ம என்ன பேஸ்ட் பண்ண என்ன பிரச்சனை ஆயிடுச்சு, நான் இங்கே காப்பி பண்ணது என்ன, ஒரு 4 ஐடி தான், ஸ்டூடெண்ட் சேல்ஸ்மேன் டீட்டெயில்ஸ் தான் காப்பி பண்ணேன். பட் இங்கே என்னாச்சு, எல்லாமே கம்ப்ளீட்டாக பேஸ்ட் ஆகிடுச்சு. சரி, இப்போ பேஸ்ட் ஸ்பெஷல் யூஸ் பண்ணி பார்ப்போமா? கண்ட்ரோல் C கொடுக்குறேன், இன்னொரு ஷீட் ஓப்பன் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், பேஸ்ட் ஸ்பெஷல் கொடுக்குறேன், வேல்யூஸ் கொடுக்குறேன், என்ட்ரு பண்ணுறேன். என்ன பேஸ்ட் ஸ்பெஷல் கொடுத்தாலும் அதே பிரச்சனை தான் வருது. ஸோ அப்போ என்ன தான் வழி அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறோன்னா திருப்பி இங்கே வர்றேன். திருப்பி இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ண நல்லா கவனிங்க. இப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னா கீபோர்டில் வந்து நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா F1 அப்படின்னு ஒரு கீ இருக்கும், அந்த கீயையும் மேலே F5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ இருக்கும், அந்த கீயை சேர்ந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் ஆகும். சரியா? இன்னொரு வாட்டி கவனிங்க. இந்த இடத்துல போயிட்டு அல்லது என்ன பண்ணலான்னா கண்ட்ரோல் G, கீபோர்டில் கண்ட்ரோல் G ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சிம்பிள் இதில் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் கிளிக் பண்ணணும். நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் கீயை ப்ரெஸ் பண்ணி F5 ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கண்ட்ரோல் G ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கண்ட்ரோல் G ஆப்ஷன் யூஸ் பண்ண உடனே இதில் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போனீங்கன்னா விசிபிள் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நல்லா கவனமாக பாருங்கள், விசிபிள் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் ஓகே கொடுங்க. கொடுத்த உடனே இப்போ போய்ட்டு நீங்கள் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு இப்போ போய்ட்டு ஒரு இடத்துல போய்ட்டு என்ன பண்ணுறேன், நான் வந்து பேஸ்ட் கொடுங்க. ஓகேவா? அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் கண்ணால் எதை பார்க்குறீங்களோ அதை மட்டும் காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை மட்டும் காப்பி பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதை மட்டும் இந்த சம்மை மட்டும் காப்பி பண்ணுறப்பா, அதுக்கு என்ன பண்ணுறோம், இதே மாதிரி என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல போயிட்டு பேஸ்ட் கொடுத்தோடனே என்னாச்சு, வழக்கம் போல் பிரச்சனை ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும், இதே மாதிரி ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள், ஜஸ்ட்டு கண்ட்ரோல் G ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸ்பெஷல் போங்க, விசிபிள் செல்ஸ் கிளிக் பண்ணுங்கள், ஓகே கொடுங்க,
அடுத்து என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுக்குறோம். தவறாயிடுச்சு, திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+G கொடுத்துட்டு ஸ்பெஷல் போயிட்டு விசிபிள் செல்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறோம். காப்பி பண்ணுறோம். இன்னும் ஷீட்டில் கிளிக் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், பேஸ்ட் ஸ்பெஷல் வேல்யூஸ், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த பேஸ்ட் ஸ்பெஷலோடைய யூஸ் அண்டு இந்த விசிபிள் செல்ஸோட யூஸ். சரியா? ஒரு பர்டிகுலராக சில டேட்டா மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணும்போது எனக்கு தேவை அப்படின்னா இந்த ஸ்பெஷல் செல்ஸில் இந்த விசிபிள் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்து பிளாங்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் சொல்லி கொடுத்தோம் இல்லையா, அது எதுக்காக அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன். இப்போது ஒரு பர்டிகுலராக வந்து ஒரு 2-3 டேட்டா வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? இந்த மாதிரி சம்டைம்ஸ் பிளாங்காக இருக்குது. சரியா? இந்த மாதிரி டேட்டா இருக்குன்னு வச்சுப்போம். இதில் என்னென்னா, இப்போ நான் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 1 அப்படிங்கிற வேல்யூ வந்து அதுக்கு அடுத்த செல்லில் ஆட்டோமேட்டிக்காக வரணும். இந்த 2ங்கிற வேல்யூ அடுத்த செல்லில் ஆட்டோமேட்டிக்காக வரணும். 3ங்கிற செல்லும் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த செல்லில் வரணும். அதாவது கீழே தன்னாலேயே ஆட்டோமேட்டிக்காக வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக பாருங்கள். ஜஸ்ட்டு என்ன செய்கிறேன், அதே மாதிரி Ctrl+G கொடுக்குறேன். செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+G கொடுக்குறேன். ஸ்பெஷல் போகிறேன். பிளாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், பிளாங்ஸ்ன்னு கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுக்குறேன். கொடுத்துட்டு நீங்கள் எதையும் கிளிக் பண்ணிடாதீங்க, எதையுமே கிளிக் பண்ணக்கூடாது. கீபோர்டில் நேராக ஈக்குவல் டு கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப் ஏரோ, கீபோர்டில் அப் ஏரோ இருக்கும் இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா கவனிங்க, கண்ட்ரோல் என்டர், கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கை எடுக்கக்கூடாது, விரல் எடுக்காமல் ஜஸ்ட் ஒரு என்ட்ரு பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக மேலே இருக்கிற வேல்யூவில் என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபுல்லாக இந்த வேல்யூ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட், திருப்பி அதே இதில் பேஸ்ட் ஸ்பெஷல் கொடுத்து வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தான் இதோட மெத்தடே முடியும். காரணம் என்னென்னா, நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஈக்குவல் டு கொடுத்து மேலே வந்து இப்படி செட் ஆகிருக்குது. சப்போஸ் இன்கேஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்கனாலும் ஆட்டோமேட்டிக் கீழே சேஞ்ச் ஆகிடும். அந்த மாதிரி பிரச்சனை ஏறக்கூடாங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறோன்னா, அது ஃபார்முலாலாம் எடுத்து விடுறதுக்காண்டி காப்பி பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷல் கொடுத்து வேல்யூஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும், ரொம்ப உபயோகமாகவும் இருக்கும். இது நிறைய இடங்களில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலையும் வரும். ஓகேவா? நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய ஆப்ஷனை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.